சார், நீங்க எந்த மேடைகள்ல பேசினாலும் அதிகமா வலியுறுத்தி சொல்றது மகிழ்ச்சியை பத்தி. அந்த மகிழ்ச்சியை பத்தி இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்லுங்க. விளக்கமாக சொல்ல பாருங்களேன். நான் சொல்லிட்டேன்ல, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கின்ற உணர்வு. அதை விட சிறந்த மருந்து உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு உதாரணம் ஒரு ஸ்லைடை வச்சு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இதை பாருங்க. இந்த மகிழ்ச்சியை 0, 3, 5, 10ன்னு வச்சிருக்கேன். ஸ்டாலின், நீ எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க? 7. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 10க்கு கீழே 1 குறைந்தாலும் மாரடைப்பு வர வாய்ப்புண்டு. நீங்கள் சொன்னது உண்மை. வெளியில் உங்களுடைய கடமை, உழைப்பு, உங்களுடைய வேலை எல்லாம் சேர்த்து மகிழ்ச்சியை கொஞ்சம் குறைச்சி வச்சிருது. சில பேர் 100 கோடி வச்சுருக்கேன், அவன் 2ல் இருக்கிறான். 10 கீழே 1 இருந்தால் மாரடைப்பு வரும்னு சொன்னால் மகிழ்ச்சியாற்ற நிலை போகும்பொழுது எல்லாமே வருதுன்னு சொன்னேன் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் நம்ம உயிரோடு இருப்பதற்கு நன்றியை கோரி அந்த உள்மனதில் மகிழ்ச்சியை 10ன்னு வச்சுக்கணும். நீங்கள் அந்த 10ன்னு இருக்கின்ற ஸ்டாலின் மகிழ்ச்சியால் தான் உள்ளே இருக்க மகிழ்ச்சியை வச்சு தான் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியற்ற நிலையை போக்கணும், தவிர அந்த வெளியில் காலை வைக்கக்கூடாது. எப்படின்னா, பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. ஏன்னா ஒருத்தர் காட்டி பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனிதனே கிடையாது. உண்மையில் பிரச்சனை தான் வாழ வைக்கும். ஸோ பிரச்சனையில் வாழ கற்றுக்கொண்டு ஒரு பிரச்சனை வருது, அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் மகிழ்ச்சியை தவிர போன பிறகு தான் மகிழ்ச்சின்னு கிடையாது. அதான் அடிக்கடி நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், எப்போ மனிதன் அமைதியாக இருக்க முடியும்? ஸோ அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி. எப்போ தெரியுமா மனிதன் அமைதியாகும்னா, இதை பாருங்களேன், மாற்ற முடியாத ஒன்று இருக்கும்ல, இறந்துட்டுருப்பாங்க, உருவா போயிடுவாங்க. மாற்ற முடியாத ஒன்று தெரிந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள். மாற்றக்கூடியது ஒன்று இருந்தால் மாற்ற முயற்சி செய். அதை பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம் பேர், பகுத்தறிவின் பேர். அதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன், அறிவின்படி மனம் கேட்க வேண்டும், மனதின்படி உடல் கேட்க வேண்டும். 3 சீரை கேட்டுட்டு தான் விளம்பரிக்க முடியாத உயிர் ஒன்றை விட்டு பிரியாது. ஓகே. ஸோ இப்போ மகிழ்ச்சி என்பது இப்போ கேட்குறேன், ஸ்டாலின் எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க? 10ல் இருக்கிறேன். 10ன்னீங்கன்னா நீங்கள் 100 வருடம் வாழ தயாராகிட்டீங்க. நன்றி. சரி, சொக்கலிங்க எதில் இருப்பேன்னு நினைக்கிறீங்க? 10க்கு மேலே இருப்பீங்க. சொக்கலிங்க 10க்கு மேலே தான். நான் சொல்கிறேன், கேட்கின்ற உலக மக்கள் அனைவருமே 10க்கு மேலே தான் இருக்கணும். இது அளவுக்காக போட்டிருக்கேன். ஸோ மகிழ்ச்சி என்பது அளவற்றது. அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதுதான் விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். மகிழ்ச்சி போய் வெளியில் வாங்குற பொருள் இல்லை. 1 கிலோ மகிழ்ச்சின்னு வாங்க போகிறீங்களா? ஸோ இருப்பதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க உள் உணர்வு, அதுதான் என்டார்ஃபின், ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சிறந்ததுன்னு ஒரு வருடம் வாழும். ஸோ மகிழ்ச்சி என்பது எந்த நிலையிலும் இழக்கக்கூடாது. அது இழந்தால் விலைமதிக்க முடியாத உயிரை இழப்பதற்கு வாய்ப்பு. என்னை பொறுத்தவரை உயிரை விட முக்கியம் எதுவும் இல்லை, உயிரை இழந்து அடைவதற்கு எதுவும் இல்லை. அதுதான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இழப்பு என்பது ஒன்றே ஒன்று, தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது மட்டும்தான் இழப்பு. அது 100 வருடம் கடந்து இழக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிறப்பான ஒரு விளக்கமாக இருந்துச்சு. நன்றி.